பெண் சாபம்ன்றதே வந்து என்ன கருமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மறுபெயர். கர்மா தான் பெண் சாபம். சாபம்னாலே கருமாதாம்மா. ம், ம், எப்படி சாபத்திலயும் சாபம். கருமா சேரும். கருமான்றது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஏமாத்துனாலுமே ம், அதுவுமே கருமா தான். சாபம் இருந்தா அதுவும் கருமால தான் சேரும். ம். ஆனா அதுவும் பாவ கணக்குல தானே வருது. ஆமா, ஆமா. ஒருத்தவங்ககிட்ட சாபம் ஏன் வாங்குறீங்க? ஆக்சுவலி ஏன் பெண் சாபம் மட்டும் அவ்வளோ பவரா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ தெளிவா சொல்றேன்னா, ஏன்னா ஒரு மனிதனுக்கு நிகரான 10 ஆம்பளைக்கு சமம் ஒரு பொம்பள. ம், பலத்துல. ஆனா பலவீனத்துல 100 ஆம்பளைக்கு சமம். ஒரு ஆம்பளைக்கு கூட சமம் கிடையாது பலவீனத்துல. ம், ம். பெண்கிட்ட பலமும் இருக்கு, பலவீனம் வரும். பலவீனமும் இருக்கு. ஆனா ஆம்பளைங்க பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, பலத்த கிடையாது. பலவீனத்த. ஆ ஆமா. இருக்காங்களா இல்லையா? அப்போ ம், என்ன ஆகுது? ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த பெண்கள் என்ன பண்றாங்க? தன் தாலிய தக்க வச்சுக்கிறதுக்கும், தன் வாழ்க்கைய தக்க வச்சுக்கிறதுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. நான் சரிங்க, சரிங்க. எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு வாழ்றாங்க. புரியுதுங்களா? ம், அப்படிப்பட்ட அந்த எதுக்கு இவ்வளோ தெளிவா சொல்றேன்னா, அந்த எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு உனக்காக வாழ்க்கையில ம். அர்ப்பணிக்கும்போது, அந்த மாரி ஆளுக்கு நீ முடிஞ்ச அளவுக்கு நீ அள்ளி குடுக்கலாம் கூட அட்லீஸ்ட் நீ அவங்கள கண் கலங்க பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா, பெண் சாபம் மட்டும் வாங்காதீங்க. வாழ்க்கையில நீங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி, எந்த ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, என்ன காசிக்கு போனாலும் சரி, என்ன திருப்பதியில போய் மொட்டைய போட்டாலும் சரி, நீங்க என்ன போய் போட்டாலும் சரி, எந்த பிரயோஜனமும் இல்ல. வீட்ல பொம்பளைங்கள அழுவ வச்சுட்டு, நீ வெளியில போய் கோயில், குளம் சுத்துனா என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்கிறேன். மர்ஜுன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக், ஒரு குடும்பத்துல பெண் சாபம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகளை அது காமிக்கும்? பெண் சாபம்ன்றதே வந்து என்ன கருமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மறுபெயர். கர்மா தான் பெண் சாபம். சாபம்னாலே கருமாதாம்மா. ம், ம், எப்படி ம். சாபத்திலயும் சாபம். கருமா சேரும். கருமான்றது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஏமாத்துனாலுமே ம், அதுவுமே கருமா தான். சாபம் இருந்தா அதுவும் கருமால தான் சேரும். ம். ஆனா அதுவும் பாவ கணக்குல தானே வருது. ஆமா, ஆமா. ஒருத்தவங்ககிட்ட சாபம் ஏன் வாங்குறீங்க? அவங்கள செய் ஏமாத்துறதாலயோ இல்ல அவங்களுக்கு ஏமாத்துறதாலயோ, துரோகம் அவங்கள நம்பிக்கை துரோகம் பண்றதாலயோ. பண்றதாலயோ, ம், அவங்கள வீடு குடும்பத்த நாசனம் பண்றதாலயோ அவங்க சாபம் விடுறாங்க. ம். அதுவுமே உங்களுக்கு கர்மால தான் கருமால சேரும். தான் சேரும். ஆனா கருமாவோட 100 மடங்கு பவரானது பெண் சாபம். ஓ. அந்த பெண் சாபம் வந்து தன் தாயா இருக்கட்டும், தன் மனைவியா இருக்கட்டும், தன் தங்கையா இருக்கட்டும், தன் தங்கச்சியா இருக்கட்டும், சராசரி நார்மலா ஒரு ஜஸ்ட் ஜஸ்ட் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன வார்த்தையில போடா வாடா திட்டுறது, பேசுறது, கொல்றதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்காது. ம், ஆனா அவங்களோட அவங்க கோவத்துல பேசினா கூட அது பெண் சாபம் ஆகுது. ம், ஆனா ம். அவங்க வயிறு வலிக்க, உடம்பு உழுங்க குலுங்க அவங்க சாபம் விட்டாங்கன்னா, தச்சுருமா அப்படியே நடக்கும். ஓ. பெண் சாபம் அவ்வளோ மோசமானது. ஏன்னா, அதிலேயே பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு கருநாக்குன்னு சொல்லுவாங்க. ம். எப்படி? கருநாக்கு. கருநாக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, நாக்குல. நாக்கெல்லாம் கருப்பா இருக்கும். ம், ம், அவங்க அது ஒண்ணு அந்த லேடி சாபம் விட்டாலே 100% கேட்கும். ம், அதுல இந்த கருநாக்க வச்சு சாபம் விட்டாங்கன்னா, அப்படியே நடக்கும். வேணா இது நடந்தவங்களே ஆல்ரெடி பார்த்து கமெண்ட்ல சொல்லுவாங்க பாருங்க. ம், தச்சுருமா நடக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து எல்லா பெண்கள் விட்டா சாபம் பலிக்குமானா அப்படி கிடையாது. ம், சில பெண்கள் தான் நான் சொல்றது. சில பேர்லாம் வந்து ஏன் மேல பூமிக்கு பாரமா இருக்கிற மாதிரி பெண்களும் இருக்காங்க. ம், ஆம்பளைங்களும் அப்படி இருக்காங்க. ம், ம். புரியுதுங்களா? ஆமா. சில பெண்கள் வந்து, நான் எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கேன். நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். நீ எல்லாமே இருந்தும் நீ செஞ்சியே தப்பு. நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க. அது தவறு என்னை தானே. ஏமாத்துனீங்க. ம், என் உடலையும் ஏமாத்துன. என் மனச ஏமாத்துன. என்னை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு அவ வயிறு வலிய கண்ணீர் விடுறான்னா, அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லணும். அந்த ம், ஆம்பள மட்டும் பதில் சொல்ல மாட்டான். அந்த ஆம்பளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா, அவன் குழந்தை பிறக்கும் பாருங்க. அந்த ம். குழந்தை முழுக்கொண்டு பதில் சொல்லணும். ஓ. அக்கவுண்ட்ல சேர்த்து வச்சிருக்க காசு மட்டும் பொண்ணுக்கு பங்கு வரும்போது, அப்பா சேர்த்து வச்சுட்டு அப்புறம் பாவம் பங்கு வராதா? ம். இதுதான் அது. பகல் கொள்ளையா இருக்க மாரி இருக்கு. புரியுதுங்களா வரதான் வரும். சொல்றது? ம், ஸோ பங்கு எப்படி உங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கோ, அந்த மாரி பாவத்தில் பங்கு உண்டு. ஆக்சுவலி ஏன் பெண் சாபம் மட்டும் அவ்வளோ பவரா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ தெளிவா சொல்றேன்னா, ஏன்னா ஒரு மனிதனுக்கு நிகரான 10 ஆம்பளைக்கு சமம் ஒரு பொம்பள. ம், பலத்துல. ஆனா பலவீனத்துல 100 ஆம்பளைக்கு சமம். ஒரு ஆம்பளைக்கு கூட சமம் கிடையாது பலவீனத்துல. ம், ம். பெண்கிட்ட பலமும் இருக்கு, பலவீனம் வரும். பலவீனமும் இருக்கு. ஆனா ஆம்பளைங்க பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, பலத்த கிடையாது. பலவீனத்த. சில ஆம்பளைங்க தான் பலத்த பயன்படுத்தி அவங்களும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன். ம், நீ வாழ்க்கையில முன்னேறி நானும் முன்னேறுறேன். நீ ஒரு பொருள் வாங்கு, நான் ஒரு பொருள் வாங்குறேன். ம், நீயும் சம்பாரி, நானும் சம்பாதிக்கிறேன். நீ டியூ கட்டு, நானும் டியூ கட்டுறேன். இது சில ஆம்பளைங்க. சில ஆம்பளைங்க அவங்களோட பலவீனம்.
பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும், அடிமையாக தான் இருக்கணும், சமைச்சு தான் போடணும், உனக்கு இதுதான் செய்யணும், இது பலவீனத்தை பெண். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இருந்தால் இரணி கிளம்புனா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு நல்லா இருக்கிற பொண்ணை வயிற்ற கிழிச்சு குழந்தை பேத்துட்டு உடம்பு நல்லா இருக்கிற பொண்ணு பலூன் மாதிரி ஆக்கி விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போன என்ன அர்த்தம்? வரும்போது இருக்கும்போது ஆம்பளை எப்படி கிளம்பணும் அதே மாதிரி தான் இருப்பான். பொம்பளை அப்படி இருக்காளா? இல்லை இல்லை. வரும்போது பொண்ணாக இருப்பான், வந்து அப்புறம் அம்மாவாயிடுறான். ஆனால் ஆம்பளை அது என்ன உறவில் பிறந்தாலும் அதே உறவில் தான் இருக்கிறான். இருக்காளா இல்லையா? அப்போ என்ன ஆகுது? ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தன் தாலியை தக்க வச்சுக்கிறதுக்கும் தன் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. நான் சரிங்க சரிங்க எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு வாழ்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட அந்த எதுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, அந்த எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு உனக்காக வாழ்க்கையில் அர்ப்பணிக்கும் போது அந்த மாதிரி ஆளுக்கு நீ முடிஞ்ச அளவுக்கு நீ அள்ளி கொடுக்கலாம் கூட, அட்லீஸ்ட் நீ அவங்கள கண்கலங்க பார்த்துக்கிட்டா போதும். அவள் விடுற ஒரு சொட்டு கண்ணீர்லையும் மகனை உன் வம்சமே பதில் சொல்லணும். நீ பதில் சொல்லணும், புள்ள பதில் சொல்லணும், பேரம் பதில் சொல்லணும், 7 தலைமுறை பதில் சொல்லணும். புரியுதுங்களா? ஒரு பொண்ணுக்கு துணி வாங்கி தரலாம் சாப்பிட மாட்டான், ஒரு பொண்ணுக்கு நகை வாங்கி தரலாம் சாப்பிட மாட்டான், ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் சாப்பிட மாட்டான், நீ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சாப்பாடு வாங்கி தர மாட்டான், சாப்பிட விட மாட்டான். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அனைத்து வீட்டில் டிவியில் ஃப்ரிட்ஜ் சாப்பிட விட மாட்டான். ஆனால் அவள் தாலிக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அவள் சாபம் விடுவா. அவள் இருக்கிற இடத்துல நீ இன்னொருத்த கூட வச்சேன்னா அவள் சாபம் விடுவா. வர பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ தன் தாலி தக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்குனா போவான். அதனால தான் பெண் சாபம் மோசமானதுன்னுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்களே, நானும் ஒரு ஆண் தான், என் பெற்றோரும் ஒரு ஆண் தான், நான் இருந்தாலும் அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ ஏதோ ஒரு சாணத்தில் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் சாபம் வாங்காதீங்க, அவங்க வாயில நிற்காதீங்க. ஏன்னா இருக்கிறதுலே பாவப்பட்ட ஜென்மமே பெண்ணு தான். அவங்க ஒரு எதுவுமே இல்லைன்னா அவங்க ஒன்றுமே கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எங்கே வேணால் தூங்கலாம், எங்கே வேணால் சாப்பிட்லாம், என்ன வேணால் எங்கே வேணால் பண்ணலாம். ஆனால் பெண் அப்படி கிடையாது. 4 செவத்துக்குள்ளே மட்டும் தான் அவங்க எதுவுமே பண்ண முடியும், தவிர வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பெண்களை பெண்களாக மதிங்க. நீங்கள் ஒரு பெண்ணை மதிச்சா தான் உங்கள் தாயை ஒருத்தன் மதிப்பான், உங்கள் தந்தையை உங்கள் சகோதரியை ஒருத்தன் மதிப்பான், உங்களுக்கு பிறக்கிற பொண்ணை ஒருத்தன் மதிப்பான். அதை தயவு செஞ்சு பெண்களை மதிங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாரையுமே அக்கா தங்கச்சியாக பார்க்க சொல்ல, விரும்புகிற பொண்ணை விரும்புங்க, லவ் பண்ணுங்க, அது உங்கள் கல்யாணம் பண்ணுங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் பெண்ணாக மதிக்க சொல்கிறேன். நான் சொல்ல வர கருத்து அதுதான். அந்தந்த உறவு சிஸ்டருக்கு கொடுக்குற மாதிரி சிஸ்டருக்கு கொடுங்க, அம்மாவுக்கு தர மரியாதை அம்மா கொடுங்க, மனைவிக்கு தரக்கூடிய மரியாதை கொடுங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கட்டின மனைவியாலும் சரி, மரியாதை கொடுங்க. ஏன்னா பெண் சாபம் மட்டும் வாங்காதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி, எந்த ஹச்சுக்கு போனாலும் சரி, என்ன காசிக்கு போனாலும் சரி, என்ன திருப்பதியில் போய் மொட்டையை போட்டாலும் சரி, நீங்கள் என்ன போய் போட்டாலும் சரி, எந்த பிரயோஜனமும் இல்லை. வீட்டில் பொம்பளைங்களை அழுவ வச்சுட்டு நீ வெளியில் போய் கோயில் குளம் சுற்றினா என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்குறேன். நீ தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்தை உணரணும்னா உன்னோட அம்மாவையும் கட்டின மனைவியை நீ பார்த்துக்கோ. வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். நல்லதே நினை, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. பெண் சாபத்தை பத்தி தான் நான் கேட்டேன். ஆனா பெண் சாபம் ஒரு பெண்ணு வைத்தெறிஞ்சு சாபம் கொடுக்குறான்னா என்ன மாதிரி பாதிப்புகள் அவங்களுக்கு வரும், என்ன அறிகுறிகள் தெரியும், ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு தெளிவான விளக்கமா கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.